Exercise 1.2 7th sum பாருங்க. On the set of natural numbers, let R be the relation defined by A related to B if A plus B less than equal to 6. Write down the relation by listing all the pairs. இங்கே பேர்ஸ்ன்னு சொல்கிறது A, B. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற போகிற வேல்யூ அதை தான் A, Bயை தான் பேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூஸ். Check whether it is reflexive, symmetric, transitive, equivalence. ஓகேவா? சொல்யூஷன் பார்க்கலாமா? இப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனே எழுதிக்கிட்டோம். A + B <= 6ன்னு எழுதிட்டோம். நேச்சுரல் நம்பராக தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்போது இங்கே ஏக்கும் பிக்கும் கொடுக்குற வேல்யூ வந்து 6ஐ விட ஓகே கம்மியாக தான் இருக்கணும் இல்லையா? ரெண்டு ஏக்கும் பிக்கும் வர்ற வேல்யூஸ் 6ஐ விட கம்மியாக இருக்கணும் இல்லையா? 6க்கு ஈக்குவலாக இருக்கலாம் ஆட் பண்ணி வர்ற வேல்யூ, அதே நேரத்தில் 6ஐ விட கம்மியாக இருக்கணும் இல்லையா? 1 2 3 4 5 6 ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ் இவ்வளோ தான் வரணுமே அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 1 அப்படின்னு கொடுக்குறீங்க, இங்கே ஏக்கு வந்து 1ன்னு கொடுத்து பிக்கும் 1 கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பாசிபிலிட்டி கரெக்டாக வருமானு செக் பண்ணணும். இப்போ பாருங்கள் 1 + 1 2 2 <= 6 கரெக்டாக வருது இல்லையா? ஃபஸ்ட்டு நம்பரே இப்போ நேச்சுரல் நம்பர் 1 தான் கொடுக்க முடியும், நம்ம கொடுத்து பார்த்துட்டோம். ஸோ கரெக்டாக வருது கண்டிஷன். அதே போல் நீங்கள் ஒவ்வொன்றா கொடுத்து பாருங்கள். இங்கே ஏக்கு வந்து 1ங்கிறத வச்சுக்கலாம் ஓகேவா? ஃபஸ்ட்டு 1ங்கிறத ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை முதல்ல முடிச்சிடலாம், அப்புறம் 2 வரலாம் ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு A = 1, அப்புறம் பிக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு 1 கொடுத்தோமா, இப்போ 2 கொடுப்போம். ஸோ 1 + 2 என்ன வரும்? 3 <= 6 கரெக்டாக வந்துடுச்சு இல்லையா? அப்புறம் திரும்ப 1, அடுத்தது இங்கே வந்து பிக்கு வந்து 3 கொடுத்து பார்ப்போம். அப்போ 1 + 3 4 <= 6 அதுவும் கரெக்டாக வருது. இது உங்களுக்கு புரியுது இல்லை? அடுத்தது பாருங்கள், ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 4ன்னு கொடுக்குறோம். 4ன்னு கொடுத்தா 1 + 4 அப்போ 5ன்னு வருது. 5 <= 6 கரெக்டாக வருது இல்லை இந்த கண்டிஷன்? ஓகே, அப்போ 1, 4ங்கிறத எழுதிக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏக்கு வந்து 1 கொடுக்குறீங்க, பிக்கு வந்து 5 கொடுத்தீங்கன்னா 6 6 இல்லையா? அப்போ அது பாசிபிலிட்டி இருக்குது. 1, 5ம் எழுதிக்கலாம். ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துட்டு இங்கே 6 கொடுத்தீங்கன்னா 7 வருது. அப்போ 6ஐ விட அதிகமாக வருது, அது கிடையாது. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அதாவது அடுத்தது இப்போது ஏக்கு வந்து 2 கொடுக்கலாம். இப்போ ஏ வந்து 2ன்னு மாற்றிருக்கோம். இப்போ இங்கே பிக்கு வந்து 1லேருந்தே ஆரம்பிப்போம். பிக்கு வந்து 1 அப்படின்னு கொடுக்குறீங்க. 2 + 1 3 <= 6 கரெக்டாக வருது இல்லை கண்டிஷன்? ஓகே, அடுத்தது ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 2ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 + 2 4 <= 6 அதுவும் கண்டிஷன் கரெக்டாக வருது. இந்த மாதிரி செக் பண்ணும். இப்போ 2 கொடுக்குறீங்க ஏக்கு, இங்கே 3 கொடுத்தீங்கன்னா 5 <= 6ன்னு வருது இல்லையா? அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 <= 6 கரெக்டாக இருக்குது. அடுத்தது 2 ஏக்கு 2, பிக்கு வந்து 4ன்னு கொடுப்போம் இல்லையா? 4ன்னு கொடுத்தா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 <= 6 அந்த ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கிறதால 6ம் இன்க்ளூடட் தான். ஸோ இதோட நிறுத்திக்கணும், அதாவது இந்த 4ஓட நிறுத்திக்கணும். இங்கே பியோட வேல்யூ 4ஓட நிறுத்திக்கணும். நெக்ஸ்ட்டு ஏ வந்து 3 கொடுப்போம், இங்கே பிக்கு வந்து 1, அப்போது 3 + 1 4 <= 6 கரெக்டாக இருக்குது கண்டிஷன். 3, 2 5 வருமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 <= 6 கரெக்டாக வருது. அடுத்தது 3, 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 வருது. 6 <= 6 ஓகே, கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. ஆனால் அடுத்த சப்ஸ்டியூட் பண்ணால் வராது இல்லையா? அதை விட அதிகமாகிடும், 6ஐ விட அதிகமாகிடும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அடுத்தது இங்கே 4, ஏ வந்து 4ன்னு கொடுத்தா 1, இங்கே 1ன்னு கொடுக்குறோம். அப்போது 4 + 1 5 <= 6. அடுத்தது 4, 2 கொடுப்போம். 6 <= 6 ஓகே. அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணால் நிச்சயமாக 6ஐ விட அதிகமாக தான் வரப்போகுது. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது 5 கொடுத்து பார்த்துருவோமா? 5 கொடுத்தோம், ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 1ன்னா 6 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6 <= 6 அப்போ கண்டிஷன் கரெக்டாக வருது. அடுத்தது போட்டால் நிச்சயமாக 6ஐ விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ரிஃப்ளெக்சிவ். அப்போ வந்து நாம் எப்படி கண்டிஷன் செக் பண்ணுவோம்? ஏ ரிலேட்டட் டு ஏ இப்படி தானே செக் பண்ணுவோம். இப்போ ஏங்கிறப்போ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இங்கே 1, 1 இருக்குது, ஆனால் 2, 2 இங்கே இருக்கா? ஓகே, 3, 3 இருக்குது. அந்த மாதிரி நம்பர் இருக்கான்னு, எல்லாத்துக்கும் நம்பர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை 4, 4 இல்லை, 5, 5 இல்லை ஓகேவா? ஸோ நாட் ரிலேட்டட், ஏ நாட் ரிலேட்டட் டு ஏவாக இருக்குது. ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்டு என்னது? சிமெட்ரிக்.
சிமெட்ரிக் செக் பண்ணுங்க. அப்போ வந்து ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு ஏ, இப்படி தானே நம்ம செக் பண்ணுவோம். இப்போ 2 நம்பர் எடுத்துக்கிறோம். 2 ரிலேட்டட் டு 4ன்னு எடுத்துக்கிட்டால் 4 ரிலேட்டட் டு 2வாக இருக்கணும். கரெக்டாக இருக்கா பாருங்கள். 2,4 இருக்கா? இருக்குது. 4,2 இருக்கா? இருக்குது. ஓகேவா? அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர்ஃபோர் இட் இஸ் சிமெட்ரிக். சிமெட்ரிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர்ட் கண்டிஷன் ட்ரான்சிட்டிவ். இப்போ ட்ரான்சிட்டிவ் எப்படி போடுவோம்? கண்டிஷன் எப்படி எழுதுவோம்? ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி இம்ப்ளைஸ் ஏ ரிலேட்டட் டு சி. இதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம 3 நம்பர்ஸ் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து 3 ரிலேட்டட் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1 ரிலேட்டட் டு 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓகேவா? இப்போ வந்து 3 ரிலேட்டட் டு 4ன்னு எழுத முடியுமா? 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ 3,1 இருக்கா பாருங்கள். ரிலேஷன் ஆரில் பாருங்கள் 3,1 இருக்குது. அடுத்தது 1,4 இருக்கா? இருக்குது. 3,4 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போது இங்கே வந்து நாட் ரிலேட்டட்னு வருது. அப்போ வந்து இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஃபோர்த்து சப்டிவிஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஏதாவது ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன் ஏதாவது வந்து ப்ரூவ் ஆகலை அப்படின்னா அது வந்து ஈக்குவலன்ஸ் கண்டிஷன் இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ ரிஃப்ளெக்ஸிவ் இல்லை, சிமெட்ரிக் இருக்குது, ட்ரான்சிட்டிவ் இல்லை, கிடச்சிருக்கா? ஸோ ஏதாவது ஒன்று இல்லைனாவே அது வந்து நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ it is not an equivalence relation. Okay, thank you.